ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஃப்ரைடே ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். பேன் இண்டியா லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜனர் ஃபிலிம் தான் அது இந்த படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வந்த், மல்விகா நாயர், ராஜசேகர், அத்துல் குல்கர்னி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து கிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அபிலாஷ் ரெட்டி கனகரா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான். ஸோ எனக்கு இந்த படத்தோட அந்த ஒரு ட்ரைலரே பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏதோ அந்த ஒரு ஜெர்சி படம் அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படம் நான் போய் பார்த்தேன். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து இந்த படம். அதான் நான் கொஞ்சம் ரொம்ப டிலேவாக தான் பார்த்தேன். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் ஒரு 50+ சாம்பியன் டைட்டில் அடித்த லைக் ஒரு பெரிய ஒரு பைக் ரேசராக இருக்காரு ராஜசேகர். அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான ஒரு இதுவாக இருக்காரு, ஒரு சாம்பியனாக இருக்காரு. அவரோட பையன் தான் ஹீரோ ஷர்வந்த். அவரை வந்து இவர் எப்படியோ ஒரு பெரிய பைக் ரேசராக ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு அவர் ஒரு பெரிய பைக் ரேசராக ஆக்குறாரு. ஆக்கி அவரும் நிறைய சாம்பியன் டைட்டில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லவ் வருது. அவங்க கல்யாணமும் பண்ணிட்டு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க ஹீரோயின், ஸோ நீங்கள் இனிமேல் பைக் ரேஸ்குள்ளே போகாதீங்க, அதில் ஆல்ரெடி ஒருத்தர் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை அவங்க பார்க்குறாங்க. அவர் கூட போன ட்ரைவ் பண்ண போன இன்னொரு பர்சனுக்கே, அந்த காம்படிட்டருக்கே பெரிய ஆக்சிடென்ட் இருக்கனால இது நமக்கு சேஃபான கேம் இல்லை, நம்ம வாங்க, நம்ம ஃபேமிலி தான் முக்கியம், நம்ம குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. இதில் மனசுடைஞ்சி போகிற அந்த அப்பா கேரக்டர் ராஜசேகர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன நம்ம பையன் நம்மளோட ட்ரஸ்ட்டே மீறி போயிட்டான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கே தோணுது, ஐயோ நம்ம அப்பாவை நம்ம இந்த மாதிரி நமக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கேன், நம்ம அப்பாவை நம்ம இப்படி விட்டு வந்துட்டோமே, அவரோட மான மரியாதை என்ன வருது, ஊரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம திரும்பி நம்ம அப்பாவுக்காக மறுபடியும் ஸ்கூலில் போகணும், மறுபடியும் அந்த ரேசிங்குள்ளே போய் நம்ம வின் பண்ணி கொடுக்கணும், நம்ம அப்பாவுக்கு வேணா நிறைய டைட்டில்ஸ் அப்படின்னு ஆசைப்பட்டு மறுபடியும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து அவங்க அப்பாவுக்காக மறுபடியும் ஒரு ரேஸில் கலந்துக்கிறாரு. இதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யூஷுவல் கமர்ஷியல் பிளாட் தான் இது. மெயினாக அந்த படத்தில் ஷர்வந்த் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு 2 ரோல் இருக்குது அவருக்கு. ஒரு 35 ஏஜுக்கு முன்னாடி ஒரு ரோல், அப்புறம் 25 ஏஜில் ஒரு ரோல். அந்த 10 வருஷம் கேப்பில் 2 ரோல் இருக்குது. நல்லா பிரமாதமாக அடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப செட்டிலாக கொடுத்துருக்காரு. ரொம்ப தக்கா அந்த ஸ்டைலாக அந்த ஒரு ரேசராக வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக அந்த ரேசிங் சீன்ஸ்லாம் அவர் நிறைய சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சில சீன்ஸ்லாம் அவரே பண்ணியிருக்காரு, அது பார்த்தாலே தெரியுது. ஒரு சிலது டூப்பும் போட்டிருப்பாங்க, பட் நல்லா ரொம்ப பிரமாதமாக அடிச்சிருந்தார். அதே மாதிரி ராஜசேகர் அவர் இந்த படத்தை ஷர்வந்த் அப்பாவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அவர் படம் பூராமே ஒரு மாதிரி அந்த ஒரு சோகமாகவே ரொம்ப இறுக்கமாகவே தான் இருப்பார் அவரோட கேரக்டர். ஏன்னா அவரோட பையன் அவரோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டான், அவரை விட்டுட்டு அப்படின்ற அந்த ஒரு இதுலேயே தான் அவர் அந்த படம் ஃபுல்லாமே இருப்பார். ஆனால் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான். அவர் ரொம்ப கொடுத்த கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாளவிகா நாயர் அவங்க வந்து ஷர்வந்துக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ரோடு. நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் ரோல் தான் அவங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்து ஏதோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வரக்கூடிய ஒரு நார்மல் ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கேரக்டருக்கு. அவங்களும் நீட்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அத்துல் குல்கர்னி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சராக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லைக் கதையில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவர். அவர் ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி போவோம், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக வந்து அவர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரம்ஜி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஷர்வந்தோட அப்பா ராஜசேகர் அவரோட கெரேஜில் லைக் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் ரோல் தான். பட் கொடுத்த கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. மெயினாக கிப்ரானோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. எப்பவுமே கிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். ஒரு படத்துக்கு வந்து அந்த வேரியேஷன் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக யுவராஜோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ரேசிங் சீனுமே அப்படியே நம்ம ரியலாக ஒரு ரேஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் ஒரு படம் பார்க்குற ஃபீலே இல்லை. லைக் ரொம்ப அந்த ஒரு லைவியான ஒரு பைக் ரேஸ் ட்ராக்ல நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபி அவரோட ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே அவ்வளோ சூப்பராக நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. மெயினாக அனில்குமார் பலாசாவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours கிட்ட போகுது படம். ஸோ டியூரேஷன் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் படுது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கட்ஸ், அவரோட எடிட்டிங்லாம் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் ரொம்ப நல்லா நீட்டாக படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. மெயினாக டேரக்டர் அபிலாஷ் ரெட்டி கனகரா அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான். ஒரு யூஷுவல் கமர்ஷியல் சிம்பிள் கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாரு. பட் அதில் நிறைய எமோஷனல் விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள போட்டுருக்காரு. ஒரு பாசிட்டிவாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அந்த மாதிரியான ஃபிலிமில் வரக்கூடிய அந்த எமோஷனல் சீன்ஸ் தான். பட் அது நல்லா இன்னமும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இப்போ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த சீன்ஸ்லாம். அவரோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொண்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதைக்குள்ளே கொண்டு போய் என்னென்ன விஷயங்கள்ன்றது ரொம்ப டீடைலிங்காக சொல்லி டுவர்ட்ஸ் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல அந்த ரேசிங் சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு ரைட்டிங்ல நல்லாவே பண்ணியிருந்தாரு. பட் படம் கொஞ்சம் நம்ம இப்படி பார்த்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய ஸ்லோவான மூமெண்ட்ஸ் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்லுமே கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஸ்லோவாக போய் தான் கதை கொஞ்சம் நல்லா திடீர்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். அது ரைட்டிங்கில் அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு பேஸ் பண்ணி. நான் படத்தோட டியூரேஷன் ஒரு 2.5 மணி நேரம்னால நமக்கு ரொம்ப கிரிப்பியாக இல்லாமல் ஒரு சில இடங்களில் லேக் இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அவரோட மேக்கிங்கில் அவரோட ப்ரெசன்டேஷன் பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல பைக் ரேசிங் மூவி. அது பெருசாக பைக் ரேசிங் மூவி அதிகமாக நான் பார்த்தது இல்லை. பட் ஈவன் நான் சொல்கிறது நம்ம இந்தியன் மூவிஸில்
அது மாதிரி இது வந்து ஒரு தெலுங்கு படத்தில் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிமா நல்ல பைக் ரேசிங் படமாக கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக உட்கார வச்சது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஒரு நீட்டான நல்ல ஒரு வாட்ச். இந்த மாதிரி இது வந்து பைக் ரேசர் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் மெயினாக இந்த பைக் ரேசிங் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க தேட்டரில் போய் பார்ப்பாங்க. நார்மல் ஆடியன்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் பார்க்கணும். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. இப்போ ரொம்ப பெருசாக ஆகாவோ நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப யூஸ்வலாக ஒரு நார்மல் சிம்பிளான படம் எப்படி போய் பார்த்தீங்கன்னா அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஒரு சில இடங்கள் எனக்கு லேக் ஆகிறது தான் படம் கொஞ்சம் மைனஸாக படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு சில இடங்கள் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 15-20 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம். அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டு படம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பாக நீட்டாக அவங்க எடிட் பண்ணியிருந்தா கூட இன்னும் படம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு ஒன் டைம் ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இது. இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் வந்து 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது போயிட்டு இந்த படத்தை தேட்டரில் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஓடிடியில் ஒன்று கூட பாருங்க. ஒரு நல்ல வாட்ச் இது. கண்டிப்பாக இது பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.